ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் சரி, ஏதாவது அமௌண்ட் பே பண்ணுறதுக்கும் சரி, யாருக்காவது ஏதாவது காசு கொடுக்கறதுக்கும் சரி, அவங்க வந்து டைரெக்டாக வந்து அவங்களோட அமௌண்ட்டை வந்து கொடுக்கறது இல்லை. ஆன்லைன் மூலமாக தான் வந்து அவங்க வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான சூழல் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நடந்துட்டு தாங்க இருக்குது. பார்த்துக்கிட்டோன்னா கிராமப்புறங்களிலும் சரி, வளர்ந்த நகர்ப்புறங்கள்லையும் சரி, அவங்க வந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் தான் வந்து பெரும்பாலும் விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, அது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆன்லைன் மூலமாட்டு நீங்கள் பில் பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, அதாவது எந்த பில்னாலும் சரி ஆன்லைன் மூலமாக பே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த தகவல் வந்து உங்களுக்கு தாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் உள்ள வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் மூலமாக வந்து நம்ம நிறைய சேவைகளுக்கு வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதுல ஒண்ணுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலமாட்டு பே பண்றாங்க. இபி ஆஃபீஸ்க்கு டைரக்டா போகாம வீட்டில் இருந்தபடியே அவங்களோட மொபைல்ல உள்ள ஆப் மூலமாட்டு அவங்க வந்து பே பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இந்த மின் கட்டணம் தொடர்பாட்டு நிறைய போலி எஸ்எம்எஸ் வந்து உலா வருது அப்படின்ட்டு மின்வாரியத்துறை வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணலை, அதனால உங்களோட மின்சார இணைப்பு வந்து கூடிய சீக்கிரம் துண்டிக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்துட்டு இருக்கிறதாட்டு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான எஸ்எம்எஸ் வந்து வந்துச்சுன்னா யாரும் அதை வந்து பெருசாக கருத்தில் எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்எம்எஸ்க்கு கீழே அவங்க வந்து ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக்கும் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு போலியான மெசேஜ் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த மெசேஜில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால பொதுமக்கள் எல்லாரும் கண்டிப்பாக எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பணத்தை வந்து இழக்கக்கூடிய நிலை வரும் அப்படின்ட்டு அவங்க வந்து எச்சரிச்சிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க மேல சொன்ன இந்த தகவலையுமே வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ மக்கள் எல்லாரும் டைரக்டா இபி ஆஃபீஸுக்கு போய் அவங்களோட அமௌண்ட்டை பே பண்ணுங்க. இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக உள்ள ஆப் மூலமாட்டு அவங்களோட இபி பில்லை பே பண்ணுங்க. ஸோ எந்த விதமான எஸ்எம்எஸும் வந்து மின்வாரியத்துறை வந்து அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதையும் மீறி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மேலே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட தகவலை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த முக்கியமான தகவலை உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.